ஹலோ ட்ரேடர்ஸ். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் ட்ரேடிங் வியூக்கு ஆல்ட்ரா ஒரு பெஸ்ட் பேக் டெஸ்டிங் சாஃப்ட்வேர் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மோஸ்ட் காமன்லி நம்ம எல்லாருமே சார்ட் அனலைசிஸ்னாவே ட்ரேடிங் வியூ மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். பட் அதில் பேக் டெஸ்டிங் பண்ணுறதுக்கு பெய்ட் வெர்ஷன் எடுத்தால் மட்டும்தான் பேக் டெஸ்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம பேக் டெஸ்டிங்கே பண்ணுறதில்ல. ஸோ பேக் டெஸ்ட் ஃப்ரீயாக எப்படி பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கூகுளில் போயிட்டு JForex டைப் பண்ணுங்கள். கீழே பேக் டெஸ்டிங் டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட் இருக்கிற வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட விண்டோஸ் 32 பிட்டாக இருந்ததுன்னா 32 பிட், 64 பிட்டாக இருந்துச்சுன்னா 64 பிட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆல்சோ இந்த சாஃப்ட்வேர் ஆண்ட்ராய்டு அண்ட் iOS ரெண்டுலேயுமே அவைலபிள் இருக்குது. நான் ஆல்ரெடி 64 பிட் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறேன். லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இதில் கிரியேட் லைவ், கிரியேட் டெமோ அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் கிரியேட் டெமோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு பேஜ் வரும். அந்த பேஜில் உங்களோட நேம், மெயில் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு என்ன அக்கௌண்ட் சைஸ் வேணுமோ அந்த அக்கௌண்ட் சைஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்சோ கரன்சி செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெமோ அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிரும். உங்களுக்கு இமீடியட்டாக உங்கள் மெயிலுக்கு வந்து உங்களோட டெமோ அக்கௌண்ட்டோட க்ரெடென்ஷியல்ஸ் வந்துடும். ஸோ அந்த க்ரெடென்ஷியல்ஸ் எடுத்து இதில் காப்பி பேஸ்ட் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ அதை அப்படியே லாகின் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் நல்லா ப்ராஃபிட்டபுளாக இருந்துட்டு ஒரு லாங் ரன்னில் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியலன்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்ட்ராட்டஜியில் ஒரு எட்ஜ் இல்லாமல் தான் இருக்கும். ஸோ அது க்ரியேட் பண்ணணுன்னா கண்டிப்பாக ஒரு பேக் டெஸ்டிங் சாஃப்ட்வேர் நீங்கள் வாங்கணும். அதுக்கு பதிலாக தான் இந்த சாஃப்ட்வேர். இது ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்ட்ராட்டஜியை பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம், என்ன டேட்டுக்கு வேணாலும். ஆல்சோ நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ண தான் உங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் அந்த சார்ட்டு. உங்களுக்கு இதோட இன்டர்ஃபேஸ் வந்து ட்ரேடிங் வியூ மாதிரியே தான் இருக்கும். அதனால ரொம்ப காம்ப்ளிகேஷனாக இருக்காது. ஆல்சோ இதுலேயே ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ மார்க் ஆயிரும். நீங்கள் ஜூம் அவுட் பண்ணிங்கனாலும் அந்த சார்ட்டில் விசிபிளாக இருக்கிற போர்ஷனில் எது ஸ்விங் ஹை, எது ஸ்விங் லோங்கிறது ஆட்டோமேட்டிக்காக மார்க் ஆயிரும். இதுலேயே நீங்கள் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே மாற்றிக்கலாம், டைம் ஃப்ரேம்ஸும் மாற்றி வச்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட் அந்த டேட்டா மட்டும் லோட் ஆகிறதுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆகும். ஆல்சோ உங்களோட டூல்ஸில் பார்த்தீங்கன்னா பென்சிலு, லைன், ட்ரெண்ட் லைன்ஸு, பேரலல் சேனல்ஸு, ரெக்டாங்கிள் பாக்ஸ் எல்லாமே நீங்கள் ட்ரேடிங் வியூவில் வரைகிற மாதிரியே இதுலேயும் ஈஸியாக வரைஞ்சிக்கலாம். ஆல்சோ இப்போ பேக் டெஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அங்கே வந்து டைமர் விட்ஜெட்ங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கீழே இந்த மாதிரி ஒரு டூல் ஓப்பன் ஆகும். அதில் ரிப்ளை ஏரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேலண்டர் ஓப்பன் ஆகும். கேலண்டரில் வந்து உங்களுக்கு என்ன டேட்டில் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணணுமோ அந்த மந்த் டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் அந்த டேட் லோட் ஆகி உங்களுக்கு ரிப்ளைக்கு ரெடி ஆயிரும். ஸோ இதுதான் அந்த சார்ட்டு. இப்போது ப்ளே பட்டன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சார்ட் ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அதிகமாக பெரிய லேக் எதுவுமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஸ்மூத்தாகவே தான் ரிப்ளை இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும்னு நம்புகிறேன். ஆல்சோ நீங்கள் ரன்னிங் டைமில் என்ன டைம் ஃப்ரேம் வேணாலும் மாற்றி வச்சு உங்களோட பேக் டெஸ்டிங்கை ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். உங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது இதுலேயும். ஸோ இது வந்து இப்போதைக்கு ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது கைஸ். இந்த சாஃப்ட்வேரோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அது செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் பற்றின ரிவ்யூஸ், பேஅவுட்ஸ் எல்லாத்த பற்றியும் இந்த சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். இப்போ நான் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். உடனே அந்த டைம் ஃப்ரேமுக்கு உடனே சார்ட் லோட் ஆயிடுச்சு. எங்கே ஸ்டாப் ஆச்சோ அங்கேருந்து அப்படியே கண்டினியூ ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும்
ட்ரேடிங் வியூக்கும் இதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே எனக்கு தெரியல. பேக் டெஸ்டிங்க்கு ஒரு ஒண்டர்ஃபுல்லான சாஃப்ட்வேர் கைஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி நான் என்னோட ஸ்ட்ராட்டஜி எப்படி நான் பேக் டெஸ்ட் பண்ண போகிறேன், அந்த மாதிரியான வீடியோவும் நான் கம்மிங் டேஸில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ். ஒன்ஸ் அகெயின் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற கம்மிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் காமிக்கும். தேங்க்யூ கைஸ். பை.